வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்னைக்கு பச்சை மிளகாய் வெங்காய சட்னி பண்ண போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் 7 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த 7 பச்சை மிளகாய் கரெக்டான காரமாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாவை கூட்டிக்கங்க, காரம் கம்மியாக வேணும்னா பச்சை மிளகாவை குறைச்சி சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் வாசத்துக்காக கொஞ்சமாக கறிவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து தண்ணியில் லேசாக போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை மட்டும் இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லா ஈஸியாக அரைபட்டுரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நைஸாக அரைச்சிடாமல் சேர்த்துருக்க எல்லாமே 1-2 அரைபடுற மாதிரி அரைச்சிக்கணும். இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கோங்க. அடுத்து இது கூட 7-8 பூண்டு, 15 போல் சின்ன வெங்காயம். நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் பல்ஸ் மோடில் போட்டு விட்டு அரைச்சி 1-2 அரைச்சிக்கணும். நைஸாக அரைச்சிடக்கூடாது. நைஸாக அரைச்சிங்கன்னா சட்னியோட டேஸ்ட்டே மாறி கசப்புத்தன்மை ஆயிரும். அரைச்சாச்சு. நம்ம சாதாரணமாக சட்னி அரைக்கும் போது நைஸாக அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்காமல் இந்த மாதிரி 1-2 அரைச்சிக்கணும். இதை வேறு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துடலாம். நம்ம இதில் காரம் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால இந்த அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தாதான் டேஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். 5 நிமிஷத்தில் வேகமாக அரைக்கக்கூடிய ரொம்ப டேஸ்டான வாசனையான பச்சை மிளகாய் வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்வே யூஸ் பண்ணாமல் உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு ஈஸி கார சட்னி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இந்த சட்னி அரைக்கிறதுக்கு ஈரமில்லாத மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 1 கப் அளவுக்கு இருக்குது. அதை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் அரைக்க போகிறோம். அதனால் வந்து கொஞ்சம் கூட ஈரமில்லாத ஜாராக எடுத்துக்கோங்க. அப்போ தான் 2-3 நாளைக்கு சட்னி கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இது கூட 3 பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பிச்சு சேர்த்துட்டிங்கன்னா நல்லா ஈஸியாக அரைபடும். 3/4 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள். மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னியை மிக்சியில் விப்பரில் விட்டு போட்டு கோர்ஸாக அரைச்சிக்கணும். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சாதான் இந்த சட்னியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இதை வேற பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சட்னியை ஒரு ஈரமில்லாத பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பவுலும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். பச்சை நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு ஈரம் இல்லாத ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இந்த சட்னிக்கு நம்ம யூஸ் பண்ணுற பவுலு, ஸ்பூன் எதுவுமே ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்போ தான் 2-3 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரையுமே நல்லாயிருக்கும். மறுபடியும் இன்னொரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப ஈஸியாக 2 நிமிஷத்தில் அரைக்கக்கூடிய டேஸ்டான வெங்காய கார சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை சட்னி அரைக்க போகிறோம். இந்த மிக்ஸி ஜாரில் க்ளீன் பண்ண ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இளம் கருவேப்பிலையாக எடுத்துக்கங்க, அதுதான் சட்னிக்கு நல்லா இருக்கும். அது கூட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் இந்த அளவு சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கங்க, அப்போதான் நல்லா இருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள். 4 பச்சை மிளகாய் சேர்க்கணும். 4 பச்சை மிளகாய் கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. பச்சை மிளகாவை இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கலாம். 3 பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை,
ஒரு கோழி குண்டு சைஸ் அளவுக்கு புளி, அந்த புளியை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். சட்னி அரைச்சாச்சு, கிண்ணத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து. நல்லா பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணது, 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்பு சட்னியில் சேர்த்துடலாம். சுவையான 5 நிமிஷத்தில் அரைக்கக்கூடிய கருவேப்பிலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. கதம்ப சட்னி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல 3/4 கப் தேங்காய் துண்டுகள், 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 7-8 சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்துக்கு பதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. அடுத்து கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், கொஞ்சமா ஒரு 10-12 மல்லி இலைகள், 4-5 புதினா இலைகள், ஒரு சின்ன பீஸ் புளி, 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை. இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுத்து சுத்திட்டு இந்த மாதிரி அரைச்சு, இதுக்கப்புறமா இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு இந்த பேன்ல 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்க்கிறேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சோம்னா சட்னியோட சுவை டிஃப்ரெண்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து கறிவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். தாளிப்ப சட்னியில சேர்த்துடலாம். தாளிப்பு போட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி கலந்து விட்டுறலாம். வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி பண்ண போறோம். இந்த மிக்ஸி ஜார்ல 1/2 கப் தேங்காய் துண்டுகள், 5 காஞ்ச மிளகாய், ஒரு 4-5 சின்ன வெங்காயம். இதுக்கு பதில் ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் இருந்தா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 3 பல் பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 1/2 நெல்லிக்காய் அளவு சைஸ் புளி, 1/4 கப் பொட்டுக்கடலை. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் இது கூட 1/4 கப் தண்ணி சேர்த்து கோர்ஸா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கோர்ஸா அரைச்சிட்டு மறுபடியும் இதுல 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை இந்த பவுலுக்கு மாத்திட்டு அடுத்து 3/4 கப் தண்ணியை மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா கழுவிட்டு இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளுடைய வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இந்த பேன்ல 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து இது கூட 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்ப பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே கருவேப்பிலை, ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெங்காயத்தை வதக்கி சேர்த்தோம்னா சட்னி நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கொடுத்து பாருங்க, சட்னி ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இது கூட 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தாளிப்பை சட்னியில சேர்த்துடலாம். தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா சூப்பரா டேஸ்டான வரமிளகாய் தேங்காய் தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு.
ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் அதில் 5 பச்சை மிளகாவை சேர்த்துட்டு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெயிலேயே வதக்கி சட்னி பண்ணுறது சட்னியோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிளகாய் எண்ணெயிலேயே வதங்கி லைட்டாக அதனுடைய கலர் மாறிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கட் பண்ண 1 கப் தேங்காய் துண்டுகள், அதே கப்பில் 1/2 கப் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கோழிக்குண்டு சைஸ் அளவு புளி, வதக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம 4-5 சுற்று சுற்றிக்கலாம். இப்போ 4-5 சுற்று சுற்றி அரைச்சாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 200 ml தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சிக்கலாம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பு போடுறதுக்கு 3/4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் அதை இதில் சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சு சேர்த்த பருப்போட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இது கூட கருவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், இதை நல்லா ஒரு தடவை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு தாளிப்பை இந்த சட்னியில் சேர்த்துடலாம். தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. ரொம்ப ரொம்ப சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்டான சட்னியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.